நடிகை ராதிகா ஆப்தே 1-2 திரைப்படங்கள்ல நடிச்சாலும் கபாலி திரைப்படத்துல கமிட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட ரேஞ்சே எங்கேயோ போயிடுச்சு. பொதுவா பெரிய ஹீரோஸ் படங்கள்ல நடிச்சாலே இந்த மாதிரி கிளாமர் போஸ் கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனா யாரை பத்தியும் கவலைப்படாம நம்ம ராதிகா ஆப்தே அதெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஹைலைட்டான விஷயம் இதுல என்ன அப்படின்னு கேட்டா, இந்த போஸ்ட்கள் இந்த போஸ்டர்களை பத்தி ஏதாவது கமெண்டோ இல்ல கேள்விகளோ கேட்டா எல்லாத்தையுமே அப்படியே அவாய்ட் பண்ணிடுறாங்களாம். எந்த கருத்தா இருந்தாலும் கேள்விகளா இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, என்கிட்ட அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ கபாலி திரைப்படம் மூலமா ஏகப்பட்ட பேருக்கு பயங்கர ரேஞ்ச் வந்துருச்சு. குறிப்பா சொல்ல போனா நம்ம ரஞ்சித் அவருடைய முதல் திரைப்படம் அட்டகத்தி, 2வது திரைப்படம் மெட்ராஸ், ரெண்டுமே நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ணினதுனால 3வது படமே சூப்பர் ஸ்டாரை வச்சு இயக்குற ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. நம்ம தான் 3வது படமே சூப்பர் ஸ்டார்னு சொல்றோம். ஆக்சுவலா நம்ம ரஞ்சித் 3வது படம் நம்ம சூர்யாவை வச்சு இயக்கிறதா இருந்தது. ஏன்னா அட்டகத்தி திரைப்படமாகட்டும் மெட்ராஸ் திரைப்படமாகட்டும் ரெண்டுமே வந்து ஸ்டுடியோ கிரீன்ஸ் நிறுவனம் தான் வெளியிட்டது. சோ 3வது படம் ஒரு சூப்பரான கதையை வந்து சூர்யாக்காக ரெடி பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த நேரத்துல தான் சூப்பர் ஸ்டார் அப்ரோச் பண்ணிட்டாரு. பெருந்தன்மையா நம்ம சூர்யா, பரவாயில்ல தலைவர் படத்தை முதல்ல முடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ சூர்யாவால தான் கபாலி திரைப்படத்தை வெற்றிகரமா வந்து முடிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்காரு நம்ம ரஞ்சித். சோ சூர்யா அண்ட் ரஞ்சித்தோடைய காம்பினேஷன்ல பெரிய ட்ரீட் ஒன்னு சூர்யா ஃபேன்ஸ்க்கு காத்துட்டு இருக்கு. ஷாரிக்கோட அப்பாவா ஐ திங்க் ஐ ஹேவ் லிட்டில் கமெண்ட் ஆன் ஹிம். அதனால சொல்கிறேன், யூ வில் ஆக்ட் ஆஸ் அ ஹீரோ. நான் வந்து ஹீரோ நடிக்கணும் தான் வந்தேன். அது கையில் நழுவி போய் திருப்பி எடுக்கிறது வந்து இட் இஸ் நாட் ஸ்டில் நாட் ஹேப்பனிங் இட்.